யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பு மாறுகிற நாள். ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறாராம். கர்த்தர் எந்த இடத்தில் நீங்கள் சிறுமை அனுபவிக்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை 2 மடங்காய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். சாத்தானே சொல்லுகிறான், நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறேன். ஒன்று வேலி அடைத்து பாதுகாக்கிறார். யோபை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறான், ஆனா யோபை தொட முடியல. கர்த்தர் வேலி வச்சிருக்கிறார். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி கர்த்தர் வேலி வச்சதுனால சாத்தானால உள்ள நுழைய முடியல. நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறீங்களோ உங்களை சுற்றிலும் பரலோகம் ஒரு வேலி வைத்து விடுகிறாரு. அந்த வேலியை தாண்ட சாத்தானால முடியாது. யோபின் சிறையிருப்பு